சட்னி வைக்கலையா? ஐயோ மறந்துட்டேங்க. என்ன ஏன் ஒரு மாதிரி இருக்க? ஒண்ணும் இல்லையே. எனக்கு ராஜி தெரியாதா? எத்தனை வருஷமா குடும்பம் நடத்துறோம். ஏதோ இருக்குது, சொல்லு. மதன் பண்ணது தப்புதான். தெரிஞ்சா சரி. சாந்தி பண்ணதும் தப்புதான். நானும் அதை தான் ரொம்ப நாளா சொல்லிட்டு இருக்கேன். நான் அதுக்கு சொல்லலைங்க. அபிராமி இருக்கும்போது மதன் ரோகிணியை கல்யாணம் பண்ணிக்கிட்டது மகா தப்புதான். பாவம், நான் அந்த இடத்துக்கு போலீங்க. என்ன? நான் என்ன சொல்ல வரேன்னா, சாந்தி பண்ண தப்புக்கு விவாகரத்துங்கிறது பெரிய தண்டனைன்னு உங்களுக்கு தோணலையா? என்னை பொறுத்த வரைக்கும் ரொம்ப குறைவான தண்டனை. என்னோட அபிப்பிராயத்துல தப்பு பண்றவங்களை விட தப்புக்கு துணை போறவங்க ரொம்ப பெரிய குற்றவாளிங்க. அவங்கள நான் மன்னிக்கவே மாட்டேன். உங்களை பத்தியும் உங்க நல்ல குணத்தை பத்தியும் மத்தவங்களை விட எனக்கு நல்லா தெரியுங்க. கோபத்தால ஒரு வரவு நிரந்தரமா பிரியணுமா? கணவன் மனைவி வாழ்க்கை ஆரம்பிக்கிறதே கஷ்டம். அதுவும் தொடர்ந்து நல்லபடியா வாழ்றது ரொம்ப கஷ்டம். சாந்தியோட வாழ்க்கை ஒண்ணு சந்தோஷமா ஆரம்பிக்கல. கார்த்திகோட வாழ்ந்த பிரச்சனையும் சேர்த்துதான் சொல்றேன். அப்படி ஒரு வாழ்க்கை வாழ்றவளை வெட்டி விடுறது எனக்கு நல்லதா படலைங்க. அது மட்டும் இல்லைங்க, அன்னைக்கு மதன் வீட்டுக்கு வந்து அபிராமியை பத்தி தாறுமாறா பேசினா. அவன் பேசின விதம் சரியில்லைன்னாலும் அவன் பேசினது எல்லாமே தப்புன்னு சொல்லிட முடியாது. அபிராமியோட பழைய புதிய கதை, அவங்க வாழ வந்ததோட நோக்கம், அது இதுன்னு மதன் ஏகப்பட்டதை சொன்னா. அதுக்காக நான் அபிராமியை சந்தேகப்படல, தப்பாவும் சொல்லல. நம்மளை பொறுத்த வரைக்கும் நல்ல மருமகளாதான் அவ இந்த நிமிஷம் வரைக்கும் வாழ்ந்துட்டு இருக்கா. அது ஒரு பக்கம். மதன் நம்ம மகங்க, அவன் பொய் சொல்ல மாட்டான்ல. மதன் ரோகிணி பத்தி நான் உண்மையை சொல்லலன்னாலும் அதுக்கப்புறம் அவன் ரோகிணி கூட வாழ்ந்தது ஒத்துக்கிட்டான்ல. அபிராமி மதனை வெறுத்தாலும் அவன் வெறுக்காம அவகிட்ட பேச வந்திருக்கா. ஆனா அபிராமி தான் பேசவே இல்லை. அவன் யார் மேல பழிய போட்டான்? தான் பொண்டாட்டி அபிராமி மேல தானே. அவன் சொன்னதை கொஞ்சம் நல்லா யோசிச்சு பாக்கணுங்க. அவன் நம்மள காப்பாத்ததான் அப்படி சொல்லியிருக்கா. அப்ப அந்த மதன் அபிராமி மேல சொன்ன அவதூறலாம் நீ நம்பல? ஐயோ, நான் அப்படி சொல்லலைங்க. மதன் சொன்னதை நியாயம்னு ஒத்துக்கவும் வேண்டாம், அதே சமயத்துல அதெல்லாம் பொய்ன்னு ஒதுக்கவும் வேண்டாம். அதே மாதிரி அபிராமி மேல கோவப்படவும் வேண்டாம், அவளை ஒதுக்கவும் வேண்டாம். ரெண்டு பக்கத்திலயும் இருக்கிற நியாயத்தை பாருங்க. இதுக்கு என்ன அர்த்தம்? இதுக்கு என்ன அர்த்தம்னு உன் மனசுல அபிராமி மேல சந்தேகம் வந்துருச்சு. அப்படி நினைக்க வெக்கமா இல்ல உனக்கு? பாவம் அந்த பொண்ணு புருஷன் எழுந்துட்டு மனசு ஒடிஞ்சு போய் நிக்கிறா. இந்த சமயத்துல அவ செய்ய தியாகத்தெல்லாம் மறந்துட்டு அவன் மேல அபாண்டமா பழிய சுமத்துற நீ. உன்னை தெளிவா புரிஞ்சுக்க. யார் அபிராமி மேல எந்த அவதூறு சொன்னாலும் இந்த ஆர்க்கை நம்ப தயாரா இல்ல. மருமக இல்ல, என் மக மாதிரி. கடவுளே, இதுக்கு மேலே இவர்கிட்ட எப்படி சொல்லி புரிய வைக்கிறது?
டாய் குட்டி. என்னடா? அப்பா என்ன கூட்டிட்டு போக வந்தீங்களாப்பா? எனக்கு புது வீடு பிடிக்கவே இல்லப்பா. நம்ம வீட்டுக்கு போலாமா? அப்பா என்ன மறந்துட்டீங்களாப்பா? இந்த குட்டி தூங்குடா, அப்பதானே காலையில ஸ்கூலுக்கு போக முடியும். அம்மாவும் தூங்கணும், நேரம் அதுல. வா. தூக்கம் வரலம்மா. ஏண்டா, பசிக்குதா? இல்ல. கதை சொல்லட்டுமா? வேணாம். வேற என்ன தாண்டி வேணும்? அப்பா அப்பாவை பார்க்கணும், அவரோட பேசணும். ராத்திரியில ஏண்டி இப்படி தொல்லை பண்ற? அப்பா அவளை பார்க்க முடியாது. ஏன்? சொன்னா உனக்கு புரியாது. அப்பா ஸ்கூலுக்கு வந்தாரே. அவரை வருவாரு போவாரு. இது பாரு, நானா கூப்பிட முடியாது. ஏன்? ஏன்னா எல்லாம் என் தலை எழுத்து. இப்படி வரப்போறியா இல்லடி? ஏமா குழந்தைய மிரட்டுற? அவளுக்கு அப்பாவை பார்க்கணுமா. சின்ன புள்ள தானே, சொன்னா புரிஞ்சுப்பா. எல்லாம் சொல்லிட்டேன். அவர்கிட்ட இருந்து டைவர்ஸ் நோட்டீஸ் வந்தது மட்டும் தான் சொல்லல. நீ குட் கேர்ள் தானே, அம்மா சொல்றத கேட்கணும். என்ன எல்லாத்துக்கும் அந்த அபிராமி தானே காரணம். அம்மா சொல்ல சொல்ல கேட்காம உள்ள வந்துட்டாங்கம்மா. நீ போ, நான் பேசிக்கிறேன். சரிங்கம்மா. என்ன வேணும்? ஏண்டி, நீ ஒரு பொண்ணு தானே, நீ ஒரு தாய் வயித்துல தானே பிறந்திருக்க. ஆனா பொண்ணுக்குண்டான எந்த குணமுமே உன்கிட்ட இல்லையே. அது என்ன, சாந்தி வாழ்க்கையை கெடுக்கிறதுனே முடிவு பண்ணிட்டியா? உன் புருஷன் ஏன் பொண்ணோட பழகினா அதுக்கு சாந்தி என்ன பண்ணுவா? அவளை டைவர்ஸ் பண்ணிட்டு உன் தங்கச்சியை கார்த்திக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு பாக்குறியே. பாவி பாவி. பாவம் சாந்தி ஒரு பொட்ட பிள்ளைய வச்சுக்கிட்டு புருஷன் இல்லாம தவியா தவிச்சுக்கிட்டு இருக்கா. அவ தவிப்பு எனக்கு தாண்டி தெரியும். இத பார், நீ கெட்டவங்கிற விஷயம் எல்லாருக்கும் தெரிஞ்சு போயிடுச்சு. அந்த குடும்பத்தை கிடைக்கிறதுக்கு வந்திருக்கேங்கிறது உன் புருஷனுக்கும் புரிஞ்சு போயிடுச்சு. உன் புருஷன் வந்து உன்னை திட்டினதா உன் மச்சினங்கிட்ட நாடகம் ஆடி டைவர்ஸ் நோட்டீஸ் அனுப்ப வச்சியா? இத பார், சாந்திக்கு யாரும் இல்லைன்னு நினைச்சுக்கிட்டியா? அவளை பெறாத தாய் நான் இருக்கேன், கவர்மெண்ட் இருக்கு, சட்டம் இருக்கு. உன் பணம் எல்லாம் ஒண்ணும் பண்ணாது. இத பாரு, சாந்திக்கு நீ ஏதாவது கெடுதல் செஞ்ச நல்லா இருக்க மாட்ட, நாசமா போயிடுவ. எதுக்கு இந்த வயசான காலத்துல நீ இப்படி கத்துற? ரொம்ப சூடா வேற இருக்க. உடம்புக்கு ஆகாது. இந்த ஐஸ் வாட்டர் குடி. என்னடி சொல்ற? நிறைய பேசிட்டேன். ஒரேடியா மூச்சு கிச்சு விட்டுட்டேன்னா அப்புறம் போலீஸ் அது இதுன்னு இங்க வரும். அதனால பேசாம தண்ணி குடிச்சிட்டு நாடைய கட்டு. எனக்கா பியூன் என்னலாமோ? ஓஹோ, ஆமா. இந்த அம்மா இங்க எங்க வந்தாங்க? வேற ஒண்ணும் இல்ல ஷாம், கார்த்திக் சாந்திக்கு டைவர்ஸ் நோட்டீஸ் அனுப்பிச்சான்ல, அதான் வீட்டு வக்கீல் வந்திருக்காங்க. இந்த கிழவி நமக்கு சாபம் விடுறாடா. ஏய், போதும் நிறுத்து. பொண்ண வளர்க்க தெரியல, இன்னொருத்தி புருஷனை தெரிஞ்சுக்கிட்டும் அவன் அவனுக்கு புள்ளக்காட்சியானா, அவனுக்கு தாலி வேற நீ வாங்கி கொடுத்த. வெக்கமால பெருசா பேச வந்துட்ட. ஏய், இத பாரு, உன் பொண்ணுக்கு இந்த சமுதாயத்துல இன்னொரு பேரும் இருக்கு, சொல்லட்டுமா? இதுக்கு மேல பேசினே. இதுக்கு மேல நான் பேசினா நல்லா இருக்காது. போயிடு. என்னக்கா நீ சும்மா பேசிட்டு இருக்க?
முதல்ல இந்த அம்மா கழுத்தை பிடிச்சி வெளில தள்ளாம. சும்மா ரிஷாம், இதுக்கெல்லாம் நம்ம மரியாதை கொடுத்தா நம்ம லெவலுக்கு தான் அசிங்கம். இத பாருமா, இவ்ளோ நேரம் நான் பேசாம இருந்தது உன் வயசுக்கு நான் மரியாதை கொடுத்ததுனால தான். போயிடு. வயசுக்கு மரியாதை கொடுக்கறவளா நீ? உன் வயசான மாமனார் மாமியாரையே தெருவுல கொண்டு வந்து நிறுத்த போற. என்ன என்கிட்டயே நாடகம் ஆடுறியா? என் பொறுமைய ரொம்ப சோதிக்கிற. இன்னும் நீங்க நின்னு பேசின உன் மக மருமக, அதான் ஏன் புருஷன், அவங்க 2 பேர் வாழ்க்கையும் ரொம்ப பிரச்சனையாயிடும். ஆர்கே மாமாக்காக எங்க அக்கா பேசாம இருக்காங்க. இல்ல மதன் மாமா 7 வருஷம் உள்ள போயிருக்க வேண்டியது. எங்க அக்கா ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்தா போதும். என்ன பேச்சே காணோம்? நீயா போறியா இல்ல போலீஸ்க்கு போன் பண்ணிட்டா? போமா, பெருசா எனக்கு புத்தி சொல்ல வந்துட்டேன். பேச்ச பாரு. அக்கா, இந்த கேள்விக்கு இதெல்லாம் பத்தாதுக்கா. என்ன இருந்தாலும் நீ சும்மா விட்டுற கூடாது. ஷாம், இப்ப இவ்வளவு அடிச்சா வலி கொஞ்சமா தான் இருக்கும். அதுக்கு நாள் போகும். அப்ப அவளால வலி தாங்கிக்கவே முடியாது. எங்க அண்ணன் பண்ணத என்னால தாங்கிக்கவே முடியல. நீ எங்க அண்ணனுக்கு உங்க மேல கோவம் இருக்குன்னு எனக்கு தெரியும். ஆனா டைவர்ஸ் கொடுக்க அளவுக்கு போவாருன்னு நான் எதிர்பார்க்கல. வாழ்க்கையில எவ்வளவோ சண்டை இருக்கலாம், போராட்டம் இருக்கலாம், அதுக்காக இப்படியா? நீங்க வீட்டை விட்டு வெளில வந்தோன்னு நாங்க எல்லாருமே உங்க மேல கோவப்பட்டோம். அதுக்கப்புறம் உங்களை பத்தின உண்மை எங்களுக்கு தெரிஞ்சது. ஆனா எங்க அண்ணன் நோட்டீஸ் அனுப்பிச்சத என்னால ஜீர்ணிச்சுக்கவே முடியல. எல்லாம் விதிமா, விதிக்கு மிஞ்சினது எதுவுமே இல்லை. நான் போய் எங்க அண்ணன் கிட்ட பேசுறேன். வேண்டாம், பிரயோஜனம் இல்லை. உன்னை கண்டா ஏற்கனவே அபிராமிக்கு பிடிக்காது. இதான் சாக்குன்னு ஏதாவது பண்ணுவா. விடு. இப்ப என் கவலை அது இல்லை. ஏற்கனவே இங்க வரக்கூடாதுன்னு உன் புருஷன் தடை போட்டிருக்கான். இப்ப நீ வந்தது தெரிஞ்சா தெரியட்டும் அண்ணி, அதுக்காக நான் பயப்படல. இந்த விஷயத்தை கேள்விப்பட்ட உடனே என்னால தாங்கிக்கவே முடியல, ஓடி வந்துட்டேன். என்ன அண்ணன் வீடு மாறி வந்துட்டாரா? வீடு மாறி வர மாதிரி தெரியல, வீடு தேடி வர மாதிரி இருக்கு. பாப்போம். அண்ணா. நாராயணன், நாராயணன் சார், வாங்க வாங்க. எங்க இந்த சாரதாம்மா? எதுக்கு சார் கேக்குறீங்க? கூப்பிடு. என்ன வேணும்? ஏமா, நீங்க யாரு? என் அன்னைக்கு உங்களுக்கு என்ன சம்பந்தம் இருக்கு? எதுக்கு ஆபீஸ்ல போய் அண்ணி திட்டிட்டு வந்திருக்கீங்க? சொல்லுங்க. பேசுறது உங்களுக்கு என்ன தகுதி இருக்கு? பேசுறது மட்டும் இல்லாம சாபார விட்டு வந்திருக்கீங்க. இதெல்லாம் யார் கொடுத்த தைரியம்? வேண்டாம். இந்த வீட்டுக்குள்ள வந்து என் கூட இருக்கிறவங்களை திட்டுறது ரொம்ப தப்பு. அவங்க என் அம்மா. எனக்கு விவாகரத்து நோட்டீஸ் வந்ததும் ஆத்திரம் தாங்காம போய் பேசிருக்காங்க. ஆனா ஒண்ணு, அவங்க போனது நிச்சயமா எனக்கு தெரியாது. தெரிஞ்சிருந்தா போக விட்டுருக்க மாட்டேன். அதுக்காக நீங்க உங்க இஷ்டத்துக்கு பேச வேண்டாம். நிறுத்து. இந்தமா மட்டும் அண்ணி நேர் பேசலாம். அவங்களுக்கு யாரும் இல்லையா? இருக்காங்க தம்பி. உங்க அன்னிக்கு மாமனாரு, மாமியாரு, தங்கச்சி, தம்பி, அனிதா, நீங்க நிறைய பேர் இருக்கீங்க. ஆனா சாந்திக்கு அவளை கண்கலகாம காப்பாத்துவேன் தானே கையை பிடிச்சு அழைச்சிட்டு வந்தீங்க. அதே கையால தானே டைவர்ஸ் பேப்பர்ல கையெழுத்து போட்டீங்க. என்ன படிச்சிருக்கீங்க? என்ன நாட்டை காப்பாத்துனீங்க?
கட்டின பொண்டாட்டிய வச்சு காப்பாத்த தெரியல. அம்மா போதுமா, விடுங்க. என்ன அவங்கள பேச விட்டு நாடகம் ஆடுறியா? அண்ணா நீ படுறது கொஞ்சம் கூட நல்லா இல்லண்ணா. அபிராமி அன்னைக்கு நீ பறிஞ்சு பேசுறதும் சாந்தி அன்னைக்கு அம்மா பறிஞ்சு பேசுறதும் வேற விஷயம். ஆனா நீ டைவர்ஸ் கொடுத்தது ரொம்ப தப்பு. மகா பாவம், கடவுள் கூட மன்னிக்க மாட்டாரு. ஆம்பளைங்களை திமிரல நடந்துக்கிறியா? அடினா அடி, நல்லா அடி. நல்லவனா இருந்த என்ன இப்படி மாறிட்டேன்னு நான் படுற வேதனையை விட அடி வாங்குற வேதனை எவ்வளவு மேல். அடினா அடி. இது நீ தலையிடாத. ஆமா, உன் கூட பிறந்த நான் தலையிட கூடாது. ஆனா அபிராமி நீ தலையிடலாம். என்ன அதிக பிரச்சனை தரமா பேசிட்டு இருக்கியா? இல்ல, அர்த்தத்தோட தான் பேசுறேன். பேசு, நல்லா பேசு. நீங்க எல்லாம் கூட கூட்டமா பேசுறதுனால இவன் மேல இந்த கொஞ்சம் நெஞ்சு ஈரமும் வத்தி போச்சு. நெஞ்சில ஈரம் வத்தி போனதால தானே கையெழுத்தே போட்டீங்க. ஆமா போட்டேன். இவளுக்கும் எனக்கு இனிமே இந்த ஜென்மத்துல இல்ல, வேற எந்த ஜென்மத்திலும் தொடர்பு கிடையாது. டைவர்ஸ் நோட்டீஸ்ல கையெழுத்து போடும்போது கூட கொஞ்சம் வருத்தப்பட்டேன். ஆனா அது தப்பு இல்லைன்னு இப்ப புரியுது. ப்ளீஸ் சார். சாந்தி, நான் பேசினது தப்பாம்மா? இல்லம்மா, அவர் பண்ண தப்பு அவரை தூங்க விடல. திட்டுற மாதிரி வந்து நான் இங்க எப்படி இருக்கேன்னு பார்த்துட்டு போறாரு. அவர் மேல எனக்கு இருக்கிற நம்பிக்கை இன்னும் போல. உட்கார கூடாது, எந்திச்சு போயா. யோ, பெரிய தலைவலியா போச்சியா? நிம்மதியா உட்கார விட மாட்டேங்கிறீங்க. இது நம்ம ஜம்புவோட பார்ட்னர் ஆர்க்கு இல்ல? அபிராமி, லேட் ஆகுதுமா? வரேன் மாமா. இது நம்ம ஜம்பு மக அபிராமி ஆச்சு.